ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெம்பிள் ஸ்டைல் புளியோதரை எப்படி வீட்டிலே நம்மளே செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா புளி நம்ம ஜாஸ்தி சேர்க்குற எந்த பொருளையும் நல்லெண்ணெய் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹீட்டை குறைச்சிரும். புளி ஹீட்டு, நல்லெண்ணெய் குளிர்ச்சி. அதனால் நல்லெண்ணெயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வரமிளகாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப கருக விட வேண்டாம், லைட்டாக ஸ்மெல் வரும், அப்படியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. உளுந்து போட்டு வறுத்துக்கோங்க. உளுந்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. பட் கருக விட்டுறாதீங்க. எதையுமே கருகிடுச்சுன்னா அந்த பொடியோட ஃப்ளேவர் அப்படி சேஞ்ச் பண்ணிடும். பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். பொட்டுக்கடலையும் வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிளகு சீரகமும் போட்டு வறுத்து வச்சுக்கலாம். மிளகும் சீரகமும் வறுத்து வச்சுக்கலாம். எல்லாமே போட்டு வறுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரெடிமேடாக நம்ம மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு இதுவும் போட்டு வறுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேவைக்கேற்ப வறுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, அப்பப்போ செய்யும் போது வறுத்து வச்சுக்கிட்டாலும் சரி. இந்த பொடி தான் நம்மளுக்கு புளி சாதத்துக்கே என்ஹான்ஸ் பண்ண அந்த ஸ்மெல்லை. கட்டி பெருங்காயம் போட்டு வறுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டில் எது போட்டாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு புளி கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். புளி கரைசலுக்கு ஆயில் போட்டுக்கிட்டு புளியை நான் முன்னாடியே2 லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு வடித்து எடுத்து வச்சுட்டேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணி நல்லா தண்ணியாட்டம் இருக்கணும். தண்ணியாட்டம் இருந்து ஒரு மஞ்சள் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். நல்லா புளி தண்ணி எல்லாம் வற்றி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். சரிங்களா? அப்போ ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டோம்னா நம்மளுக்கு சாப்பாட்டு புளிப்பாக இருக்கிறதுனால அந்த தண்ணியை குறைச்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி எல்லாமே மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, வறுத்து அதை எல்லாத்தையும் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த பவுட்ரு தான் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு நல்ல வாசனை கொடுக்கும். இந்த பவுட்ரு நம்ம நிறைய அரைச்சி வச்சுக்கிட்டாலும் எப்போல்லாம் புளி சாதம் பண்ணுறோமோ அப்போ புளி கரைசலை மட்டும் ரெடி பண்ணி அரைச்சி 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 2 டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன். ஏன்னா இதில் மிளகாவும் போட்டிருக்கோம், மிளகும் போட்டிருக்கோம். அதனால காரம் ஜாஸ்தியாக இருக்கும். பசங்க சாப்பிட மாட்டாங்கிறதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கிண்டி இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வரணும். பார்த்திங்களா? நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். தண்ணி எல்லாம் வற்றி அல்வா பதத்துக்கு வந்தோடனே உப்பு போட்டுக்கணும். நம்ம உப்பு ஸ்டார்டிங்கில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா உப்பை கடைசியாக போடணும். நல்லா தண்ணியெலாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா? அந்த டைமில் போட்டோம்னா தான் நம்மளுக்கு உப்பு அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க. கிண்டிக்கிட்டே இருங்க லோ ஃப்ளேமில் வச்சு. நெக்ஸ்ட்டு புளிசாதத்துக்கு முக்கியமாக தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு நல்லது. ப்ளஸ் புளியில் சூடு இருக்கிறதுனால சூட்டை கட்டுப்படுத்தும். கருவேப்பிலை, கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். சேர்த்து நல்லா தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக தாளிப்பு எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, நான் வேர்க்கடலையும் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக தாளிப்பு எதுக்கு கொடுக்குறோன்னா, நம்ம சாப்பாட்டிலே புளியும் ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி புளிப்பு தன்மையாகி இதெல்லாமே மொறுமொறுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செப்பரேட்டாக தாளித்து கொடுக்கும்போது தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்லாம் தனியாக தாளித்தோன்னா நல்லாயிருக்கும். மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ நம்ம சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த புளியோடு சேர்ந்து இதுவும் ஊறி போயிட்டு வரும்போது சாப்பிடும்போது சவுக்குன்னு இருக்கும். அது நல்லா இருக்காது. இதே தாளிப்பு தனியாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா வாயில் க்ரன்ச்சினஸோட மொறுமொறுன்னு இருக்கும். அதனால் நான் தாளிப்பு தனியாக தான் கொடுத்துருக்கேன். நான் ப்ரீவியஸாகவே சாதம் வடித்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். சாதம் ஒன்று ஒட்டக்கூடாது. புளி கரைசலில் ஃபஸ்ட்டு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். நான் 2 கரண்டி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் போட்டு கருவேப்பிலை. இதில் என்ன பண்ணிட்டேன்னா நான் வரமிளகா போட மறந்துட்டேன் தாளிக்கும் போது. அதனால் நான் லாஸ்ட்டாக சேர்த்து வறுத்து போட்டிருக்கேன். அது வீடியோவில் நான் ஆட் பண்ணல. ஸோ வரமிளகாவும் நீங்களும் போட்டுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்புக்கு நல்லாயிருக்கும். வரமிளகா வேணாங்கிறதுங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பவுடர்லேயே நம்மளுக்கு காரம் இருக்கும் இல்லையா.
ஸோ அதனால் வரமிளகா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். நான் பாருங்கள் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? வரமிளகா லாஸ்ட்டாக எண்ணெயில் வறுத்து போட்டிருக்கேன். வரமிளகாவும் போட்டு கருவேப்பிலையும் போட்டாச்சு. புளி சாதம் வந்து எப்போவுமே ஸ்கூலுக்கு போகும்போது என்னோடய ஃபேவரெட்டு. வீக்லி ஒன்ஸில் வந்து கண்டிப்பாக புளி சாதமும் டிஃபன் பாக்ஸுக்கு இருக்கும். அதே மாதிரி என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும். அம்மா சமைச்சது எப்படி இருக்குன்னு பார்த்து டேஸ்ட் பண்ணி சொல்லு. பிடிச்சிருக்கா?